வணக்கம். ஐஸ்வர்யம் டிஎம்டி பாஸ் ஊடகத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிறுவனம் தன்னுடைய வியாபாரம், வருமானம், விளம்பரம் இவைகளை தாண்டி சமூகத்தில் ஏதாவது ஒரு நற்சேவையை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை வழங்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த தொடர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய சிந்தனைகளை வழங்குகிற இந்த தொடரை பார்க்கிற நீங்கள் இவைகளை கேட்டு உங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு முதல் தொடராக வானமே எல்லை என்கிற ஒரு தலைப்பிலே பேசப் போகிறோம். நாம் எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசனை அறிந்திருக்கிறோம். மிக அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அவரை விஞ்ஞான உலகம் மறக்காது. ஆனால் அவருடைய ஆரம்ப நாட்களில் அவரை பள்ளிக்கு அழைத்து கொண்டு போகிற பொழுது அவருடைய தாயை பார்த்து அந்த ஆசிரியர், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார், என்ன இவருடைய தலை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை, அவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவரை ஸ்கூலில் சேர்த்த உடனே அந்த டீச்சருக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை பிடிக்கல. எப்படியாவது அவனை இல் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்வி அதிகாரிகள் வருகிற பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் இடத்திலேயே அவருக்கு முன்னாலேயே இந்த பையன் கொஞ்சம் மந்தமான பையன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அழுது கொண்டே வீட்டுக்கு அம்மா, இனி நான் பள்ளிக்கு போக மாட்டேன், அந்த ஆசிரியரும் அங்கே இருக்கிற மாணவர்களும் என்னை வெறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அம்மா, சரி பரவாயில்ல, நீ வீட்டில் இருந்தே படி. அப்போ அவர் சொல்கிறார், நான் படிக்கிற போக எனக்கு சில சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும், நீங்கள் கொடுக்க வேணாம், நானே வேலை செஞ்சு அந்த பொருளெல்லாம் சம்பாரித்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்க அப்பா, இல்லை நம்ம காசு கொடுக்கலாமே, ஏன்? இல்லைப்பா நானே வாங்கிக்கிறேன்ட்டு அங்கே இருக்கிற ரயில் நிலையத்தில் போய் அங்கே ரயில் நிலையத்தில் இருக்கிறவங்களோடு வேலை செய்து அந்த ரயில் பெட்டியிலேயே ஒரு சின்ன ஆய்வகம் அமைத்து அந்த ஆய்வகமும் ஒரு நாள் தீப்பிடித்து போய் அவர்கள் துரத்த பிறகு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்று உயர்ந்திருக்கிறார். யார்? சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரால் படிக்க தகுதி இல்லாதவன் என்று நிராகரிக்கப்பட்டவர். தன்னுடைய எல்லை பள்ளியோடு முடிந்து விடுகிறது, வீட்டோடு முடிந்து விடுகிறது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்காமல் சாதிக்க வேண்டும் என்கிற வேகத்தில் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தும் இன்றைக்கும் உலக நாடுகளெல்லாம் வியந்து பார்க்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு விஞ்ஞானியாக உயர்ந்திருக்கிறார். ஒரு சின்ன தோல்வியால் துவண்டு விடுகிற மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த தோல்வி வந்தவுடனே இதை செய்கிறதுக்கு நான் லாயக்கே இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தாமஸ் ஆல்வா எடிசனை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அவமானங்கள், தோல்விகள், வருத்தங்கள், எல்லா மாணவர்களுக்கு முன்னாலும் அவமானப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர். ஆனால் அவ்வளோதான், நம்ம படிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை, நமக்கு படிப்பே வராதுன்னு அவர் சோர்ந்து இருந்து விடாமல் அந்த விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எழுந்து நிற்க வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வம்தான் இன்றைக்கு அவரை உலகத்திற்கு முன்னால் உயர்த்தி காட்டியிருக்கிறது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருத்தரும் இது என்னால் முடியாது, இது எனக்கு வராது, இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன்னு ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை கண்டறிந்து அதை நோக்கி நாம் பயணிக்கிற பொழுது நிச்சயம் சீக்கிரம் ஒரு நாள் நாமும் சிகரம் தொடுவோம் என்கிற சிந்தனையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு நாம் பயன்படுகிற ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விமர்சிக்கிறவர்கள் இருப்பாங்க, உன்னை பார்த்தா சரியா இல்லை, நீ செய்ய மாட்டேன், அந்த விமர்சனங்களால் வீழ்ந்து விடாமல் எப்படியாவது நான் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் தடிக்கு விழும்போது கைத்தட்டி சிரிக்கிற அதே மக்கள் நாம் ஜெயித்து சாதனை புரியும்போது நம்மை சுற்றி பாராட்டி கைத்தட்டுவார்கள். சாதனை என்ன தெரியுமா? நம்மளை எதிர்த்திருக்கிறவனும் நம்ம வரும்போது எழுந்து நிற்கிற மாதிரி செஞ்சுட்டோன்னு வச்சுங்க, அதுதான் மிகப்பெரிய சாதனை. எனவே உங்கள் எல்லைகளை குறித்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதிப்பதற்கு வானமே எல்லை என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.